ஒரு காட்டில் ஒரு மானும் ஒரு முயலும் வாழ்ந்துட்டு வந்தது. அது ரெண்டும் நல்ல நண்பர்கள். ரெண்டும் ஒன்றாகவே விளையாடும், ஒன்றாகவே மேய்ஞ்சிட்டு வரும். ஒரு நாள் அப்படி மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது அந்த வழியாக ஒரு நரி ஒன்று வந்தது. ரெண்டையும் பார்த்துச்சு. உடனே நரிக்கு முயல் கறி சாப்பிடணுன்னு ஆசை வந்தது. உடனே என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்தது. நரி யோசித்து ஒரு தந்திரம் பண்ணுச்சு. நரி அந்த ரெண்டு கிட்டையும் போய், நண்பர்களே, நான் பக்கத்து ஊர்லேருந்து வர்றேன். எனது தோட்டத்தில் ஏராளமான பழங்களும் பொருட்களும் உள்ளது. ஆனால் நான் என்ன பண்ணுறது, நான் ஒருத்தந்தான் இருக்கேன். என்னால் எவ்வளோ சாப்பிட முடியும். அதனால் நீங்களும் என்னோட வந்தீங்கன்னா எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிடுச்சு. அதுக்கு மான் நிறையண்ணா, நீங்கள் எப்போதுலேருந்து பழங்களே சாப்பிட்டு பழகுனீங்க, நீங்கள் மாம்சம் தானே சாப்பிடுவீங்கன்னுச்சு. அதுக்கு நரி, இல்லை நண்பர்களே, நான் எப்போதும் பழங்களை மட்டுமே உண்பேன். ஒரு உயிரை கொள்வது பாவம் அல்லவா என்று கதை விட்டுச்சு. அதை நம்பிய மானும் முயலும் அதோடு சரி போகலாம் அப்படின்னு சொல்லி போச்சு. ரொம்ப தூரம் கூட்டிகிட்டே போச்சு. ஒரு இடத்துல நிறைய பழங்களும் புட்களும் நிறைய இருக்கிறத பார்த்த நரி, இங்கே பாருங்கள் நண்பர்களே, இங்கே தான் நான் சொன்ன இடம். உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போய் சாப்பிடுங்க, நான் அதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. சரி, பழங்களையும் புட்களையும் பார்த்த முயலும் மானுமும் ரொம்ப சந்தோஷமாக போய் சாப்பிட ஆரம்பித்தது. சாப்பிட்டுட்டே இருந்துங்க ரெண்டுமும். அப்போது திடீர்னு நரி முயல் மேலே பாஞ்சு பிடிக்க தாவி குதிச்சது. ஆனால் முயல் லாபகமாக தப்பிச்சு ஓடி போயிடுச்சு. பக்கத்தில் கிணறு இருக்கிறது தெரியாமல் நரி அதுக்குள்ளே போய் உளுந்து மாட்டிக்கிச்சு பாவம். அதுக்கப்புறம் தான் முயலுக்கும் மானுக்கும் தெரிஞ்சது நரி நம்மளை ஏமாத்திருச்சு அப்படின்னு. ரெண்டும் சந்தோஷமாக அங்கேருந்து ஓடியே போயிடுச்சு.